புஷியை கவனிச்சா பொறுப்பு கிடைக்கும், புஷியை கவனிக்கல பொறுப்பு இருக்கு. இது எல்லா கட்சியிலையுமே இருக்கு. இப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறான்னா, போனா எம்எல்ஏ ஆயிடலாம், எம்எல்ஏனா மந்திரி ஆயிடலாம். இது கோடிகளில் செலவு செய்வதற்கு தயாரா இருக்கான். இது எப்படின்னா மார்க்கெட்டிங் பிசினஸ் தான். இப்போ அந்த மாவட்ட செயலாளர் போடுற போஸ்டிங்ல ஒரு பிரச்சனை வருது. அந்த பெண் காரை மதித்து போறாங்க. விஜய் அதை ரிசீவ் பண்ணல அப்படின்னு புஷி பின்புறமா போற மாதிரி போறாரு. அவங்களுடைய தந்தை எஸ்ஏசியோட ஆதரவாளராக இருந்தாரு. முன்பே நடந்த சண்டை அப்படின்னு ஒன்று கிளப்பி விடுறாங்க. இது அத்தனைக்கு மூலமே புஷி தான். கடலூர் சந்திரசேகரை வைத்து நீங்க சன்னியாசியா இருக்கணும், பிரம்மச்சாரியா இருக்கணும், குழந்தை குட்டி குடும்பம் யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளாது. ஜோசியர் சொன்னதா? சார் இதெல்லாம் பழைய கதைங்க. இப்பதான் நீங்க இப்படி முடிச்சு கேட்குறீங்க. இல்ல குடும்பத்தை விட்டுட்டு வரணும்னு விஜயை சொன்னதே கடலூர் சந்திரசேகரை சொல்ல வச்சது புஷி. விஜயை பயன்படுத்தி பாண்டிச்சேரியை பிடிப்பதற்கு ஆதவ அர்ஜுனா முயற்சிக்கிறாரு. ஏன்னா அங்கே மச்சான் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சான் கட்சி ஆரம்பிச்சா மச்சான் கட்சியிலலாம் 16 எம்எல்ஏ வேணுங்க முதலமைச்சராக. 30 சீட் அங்கே மாகி ஏனா உட்பட 30 சீட்ல 15 ஒரு சீட் 16 இருந்தா முதலமைச்சர் ஆயிடலாம். ஆதவ அர்ஜுனா அங்கே முதலமைச்சர் ஆயிடுவாரா? பாஜக நீங்க ஆதவ அர்ஜுனாவை அப்படியே கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. எப்போ வச்சிருக்கு சார்? 250 வழக்கு நிலுவையில் இருக்குங்க மாமனார் மேல. மாமனார் கூட சொன்னா மருமகன் கேட்க மாட்டாரா? காங்கிரஸ் திமுகவை ஜெயிக்க வைப்பது முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் தான். அவங்க ஓட்ட பிரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? முதலமைச்சர் ஆவதல்ல. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் கட்சியில் குழப்பம், அவர்கள் தரப்புல ஏன் எந்த கட்சியில் எந்த குழப்பம் இல்லை? ஒரு கட்சி பதவிக்காக போராடினதெல்லாம் இல்லையா? இன்றளவும் இருக்கக்கூடிய திமுக கட்சியில் அந்த பஞ்சாயத்து கிடையாதா? அப்படி இருக்கும்பொழுது தாவேக்காவை மட்டும் ஏன் குறிப்பிட்டு தாக்குறீங்க? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க. ஆனால் வெட்ட வெளிச்சத்தில் ஒரு அம்மா மாவட்ட செயலர் பதவி தரலங்கிறத காரை மறித்து விடுகிறாங்க. அவங்களுடைய பின்னணிங்கிறது பெரிதாக இருக்கிறது. என்ன நடந்தது? ஆரம்பத்திலே இந்த கட்சி இது போன்ற சிக்கல்களை சந்திப்பது சரியா? ஏன்னா தேர்தல் காலம் நெருங்கும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வச்சுட்டு தாவேக்கா என்ன மாதிரியான சிக்கல்ல மாட்டியிருக்கு? இல்லை, இப்போ தாவேக்கா அதிமுக திமுகவை தாண்டி பரபரப்பாக பார்க்கப்படுகிற கட்சி இப்போ தாவேக்காவை மாறிடுச்சு. மாறிய பிறகு நீங்கள் அதிமுக திமுக சாராத அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் பூரா தாவேக்காவை நோக்கி இப்போ படையெடுக்கிறாங்க. இப்படி படையெடுக்கிற பொழுது அங்கே ஊழல் தலைவிரித்தாருது. நீங்கள் இப்போ எல்லாமே புஷி தான். புஷி தான் அமைப்பு செயலாளர். செங்கோட்டையனை புஷிக்கு தான் வேலை செய்யணும். அப்போது ரெண்டாவது விஜயுடைய ஷேடோ நிழல் புஷி. புஷியை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இந்த அறுவடை காலம், இது தை மாதம் அறுவடை காலம். வருடத்திற்கு ஒரு முறை தான் தை வரும். தை பிறந்தால் வழி பிறக்கும். புஷிக்கும் வழி பிறந்திருக்கு. இப்போவே புஷி பல கோடிகளை சேர்த்திட்டார். போஸ்டிங்க்கு 5 லட்சம். 5 லட்சம். இப்போ இந்த பெண் அஜிதா ஆக்டர்ஸ் அவங்க ஒரு 2 வருடமாகவே வீரியமாக இருக்கிறாங்க. இப்போ தாவேக்காவுக்கு இளைஞர் சக்தி வருது, எல்லாருமே ஒரு மாற்றம்னு விரும்புகிற எல்லாம் தாவேக்கா பக்கம் போகிறாங்க. அப்படிங்கும்போது தன்னுடைய முன்னெடுப்புகளில் பகுதிகளில் சுறுசுறுப்பாக இருக்கிறது, பேனர் வைக்கிறது, கல்யாணத்துக்கு போகிறது, சாவு வீட்டுக்கு போகிறதுன்னு எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பொறுப்பு தரதில் என்ன சிக்கல்? அவங்க அண்ணனை பற்றியும் அவங்க அப்பா பற்றியும் சில விஷயங்கள்லாம் வருது. புஷியோடு நடந்த சண்டையெல்லாம் நிறைய விஷயம் வருது. பட் காரை மறித்து விழுவதற்கான தேவை என்ன? அதற்கு பிறகு நடந்த பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. பட் இப்படி ஒரு குழப்பம் வருவதற்கு பின்னணியில் எதுவும் காரணம் இருக்கா? இல்லை, ஒன்றும் காரணம் இல்லை. புஷியை கவனிச்சா பொறுப்பு கிடைக்கும், புஷியை கவனிக்கல பொறுப்பு இருக்காது. இது எல்லா கட்சியிலையுமே இருக்குது. நீங்கள் சசிகலா தான் யார் சட்டமன்ற உறுப்பினர், யார் அமைச்சர், இது சசிகலா தான் முடிவு பண்ணுவாங்க. சசிகலா ஒருவர் மீது ஒரு கருணையை உருவாக்குவதும் ஒருவரை அரசியலில் காலி செய்வதும் யார்? நான் தான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஜேவுக்கு சசி, விஜய்க்கு புஷி, 2 பேர் தான். 2 பேரை மீறி யாரும் எக்கு கோட்டையை உடைக்க முடியாது. எக்கு கோட்டையை விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, புஷி எது செய்தாலும் நமக்கு நன்மையை தான். அவர் ஒரு ரசிகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கார். இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு அவர் வந்திருக்கார். அதெல்லாம் கரெக்ட். அந்த ஃபார்முலா இங்கே ஒர்க் அவுட் ஆகுமா? அது வேறு இது வேறு இல்லையா? இல்லைங்க, எல்லா பக்கம் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறான்னா, போனால் எம்எல்ஏ ஆயிடலாம், எம்எல்ஏனா மந்திரி ஆயிடலாம். இது கோடிகளில் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கான். இது எப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான். ஒரு 50 லட்சம் செலவு பண்ணுறோம்யா, எம்எல்ஏ ஆகிட்டோம்னா
நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 கோடி 10 கோடி வந்துடும். 5 வருஷத்துக்கு 50 கோடி ஒரு 50 கோடி வந்துடும். இது சாதாரணமாக வரும். Minister பிடபிள்யூ, ஹைவேஸு, இபி, அவர் தொகுதிக்குள்ளே என்ன வேலை நடந்தாலும் 10%ஓட போகணும். யார்? அந்த ஒப்பந்தக்காரன் பூரா 10%ஓட போகணும். 5 வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு ஒரு 50 கோடி 100 கோடி எல்லா எம்எல்ஏக்கும் சேர்ந்துடும். இதுக்கு தான் ஆசைப்படுறான். வேற என்ன எதுக்கு விஜய் நோக்கி போகிறான்? இதுதான். இது அதிமுக ஏன் நோக்கி போகிறான்? இதுதான். திமுக நோக்கி ஏன் போகிறான்? இதுதான். பாமக இப்படி எல்லா இந்த முதலாளித்துவ கட்சிகளுக்கு பூரா போகக்கூடிய பூராமே எல்லாம் பெரும் முதலாளிகள் தான், ஒப்பந்தக்காரன். நீங்கள் இப்போ திமுகவில் எப்படி பார்த்தாலும் ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 10 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடியவனை தான் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போடுறாங்க. அதிமுகவில் இப்போவே சொல்லிட்டாங்க 10 கோடி இருந்தால் வாங்க, எங்கே லாய்ஸ் ரோடு பக்கம் வாங்க, மிதுன் எல்லாத்தையும் போய் சொல்கிறான் 10 கோடி இருந்தால் வாங்க, இல்லை அப்படியே ஊருக்கு போயிருங்க. இப்போ 10 கோடி இருக்கிறவன் தான் வருவான். மேற்கொண்டு ஒரு 10 கோடி செலவு பண்ணுவான். எதுக்கு? எம்எல்ஏ ஆவதற்கு. ஒரு அரசு வேலை வாங்குவதற்கு 10 லட்ச ரூபா. குப்பை வண்டி ஓட்டுறாங்கல்ல, 10 லட்ச ரூபா கொடுத்து சீட்டு வாங்கிடும். இது டிரைவர் வேலை வாங்கியிருக்கான். 75,000 ரூபா சம்பளம். குப்பை வண்டி ஓட்டுவதற்கு எவ்வளோ லஞ்சம்? 10 லட்ச ரூபா. நீ குப்பை வண்டி ஓட்டுற கூப்பிட்டு ஏன் பணம் கொடுக்காம வந்த ஆளை ஒரு ஆளை காமிங்க. உள்ளாட்சித்துறைக்கு 10 லட்ச ரூபா. பெரிய ரகு, சின்ன ரகு, டிவி கட்சி ஆஃபீஸ் தான் அது முடிவு பண்ணுவான். அப்போ எம்எல்ஏக்கு எப்படி சும்மா கொடுப்பாங்க? சரிங்க. இப்போ இந்த விஜய் கட்சியில் வந்து இப்போ அந்த மாவட்ட செயலாளர் போடுற போஸ்டிங்கில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பெண் காரை மதித்து போகிறாங்க. விஜய் அதை வந்து ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிறது புசி பின்புறமாக போகிற மாதிரி போகிறாரு. புசி ஆனந்த் வந்து அவங்களுடைய தந்தை வந்து எஸ்சிஎஸ்சியோட ஆதரவாளராக இருந்தார். முன்பே நடந்த சண்டை அப்படின்னு ஒன்று கிளப்பி விடுறாங்க. எஸ்சிஎஸ்சி ஆதரவாளர்களை குறிப்பாக கட்சியை விட்டு நீக்கினார். யாரும் பதவிக்கு வரக்கூடாதுன்னு புசி ஆனந்த் நினைக்கிறாரு அப்படிங்கிற செய்தி மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்காது. உண்மைதானா? இல்லைங்க, அதாவது நீங்கள் இது அத்தனைக்கு மூலமே வந்து புஷி தான். கடலூர் சந்திரசேகரை வைத்து நீங்கள் சன்னியாசியாக இருக்கணும், பிரம்மச்சாரியாக இருக்கணும், குழந்தை குட்டி குடும்பம் யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளாது. நீங்கள் ஜோசியர் சொன்னதா? சார் இதெல்லாம் பழைய கதைங்க. இப்போ தான் நீங்கள் இப்படி முடிச்சு கேட்குறீங்க. இல்லை குடும்பத்தை விட்டுட்டு வரணும்னு விஜயை சொன்னதே கடலூர் சந்திரசேகரை சொல்ல வச்சது புஷி. பாண்டிச்சேரி கடலூர் 5 கிலோமீட்டர். நீங்கள் ஒரு ஆளை உருவாக்கும் போதே, நீங்கள் சசிகலா ஜெயலலிதா உருவாக்கும் போதே ஒரு ஜோசியரோடு தான் உருவாக்குறது. தான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஜோசி சொன்னால் கேட்பான். நீங்கள் இந்த ஈரோட்டு நிகழ்ச்சிக்கு முன்னாடி திரிஷா ஜெகதீஷ் பழனிசாமி சார்ட்டர் ஃப்ளைட்டில் கோவா போய் யாகம் வளர்க்குறாரு. விஜயோட இந்த காற்று அடிக்கும் போது பாருங்கள், அந்த கழுத்துக்குள்ளே பூரா உத்தராட்சி மலையாக இருக்கா பார்த்தீங்களா? இனிமேல் முழு கோட்டு போட்டுருவாங்க. அப்போ விஜய் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்து மத கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் மாலை மாற்றிட்டாங்கல்ல மகாமத்தில். அதே போல் இவர்களை கட்டுப்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தை வைத்து தான் கட்டுப்படுத்துவான். சசிகலா கட்டுப்படுத்துறது ஆன்மீக, ஜெயலலிதா ஒன்றும் ஆன்மீகவாதி இல்லை. அந்த அம்மா மாட்டுக்கறி சாப்பிடும், மது சாப்பிடும், எல்லாம் சாப்பிடும். ஆனால் எப்படி ஆன்மீகத்தை சசிகலா நேரே சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை சொன்னால் தான் கேட்பாங்க. இவர்களை கட்டுப்படுத்துவது அது ஆன்மீகம்தான். மக்களை கட்டுப்படுத்துவது அது ஆன்மீகம்தான். நீங்கள் இளங்கோவடிகள் அண்ணன் தம்பி 2 பேர், ஒருவர் அரசன், இன்னொரு ஆன்மீகவாதி. அரசங்கிட்ட எங்கே போவான்? ஆன்மீகவாதிட்டு போவான். ஆன்மீகவாதிட்டு எங்கே வருவான்? அரசங்கிட்ட வருவான். இதுதான் இப்போ ஃபார்முலா, 1000 ஆண்டு கால ஃபார்முலா. இப்போ இதை விஜய்க்கு அப்ளை பண்ணுறாரு புஷி. இந்த புஷி எதை சொல்லுகிறாரோ அதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டார். இப்போ இவ்வளவு பரபரப்பாக இருக்குது. விஜய்க்குன்னு ஒரு தொகுதி இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கா? அதுக்கான ஆளே இல்லை. அவன் கிடைச்ச திருடிகிட்டே இருக்கான். எப்படி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நீங்கள் அந்த மாவட்ட செயலாளருக்கு பல லட்சம், ஒன்றிய செயலாளருக்கு பல லட்சம். ஏன்? அது பதவிக்கு வந்துடலாம், மனதிலோட காசு கொடுப்பான், டாஸ்மார்க்கில் காசு வரும், சவுடு மண்ணில் காசு வரும், ரியல் எஸ்டேட்டில் பஞ்சாயத்து பண்ணலாம், இன்ஸ்பெக்டர் பயந்துக்குவான். இவங்கெல்லாம் கொள்ளடிக்கிற விஜய் கட்சி அதுதான் விஜய் கட்சி. இப்போ எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்தது, அண்ணா ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்தது, கருணாநிதி வரும்போது அப்படி தான் இருந்தது. இப்போ என்னாச்சு? நீங்கள் பிரபுன்னு ஒரு எம்பி இருந்தார் கோயம்புத்தூரில், ராஜீவ்காந்தியோட லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நண்பர்.
அவருக்கு தான் நீலகிரி ராஜீவ் காந்தி உயிரோடு இருக்கிற காலம் பூரா நீலகிரியில் பெரிய மில்லு ஓனர் நாயுடு யார் பிரபு, அவர் தான் அங்கே எம்பி. எல்லாருமே ராஜீவ் காந்தி பார்த்து வாங்க முடியுமா? இதுதான் மில் ஓனருக்கு எதுக்கு அரசியல்? எம்பியாக இருந்து எங்கே போனாலும் தனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். பச்சைமுத்து என்ன பல கோடி தொண்டனாக இருக்கான், 50 கோடி கொடுத்து மாப்பிள்ளை சபரீஷுக்கிட்ட எம்பி ஆனாரா இல்லையா? அப்போ இதெல்லாம் அரசியலில் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய இடம் எதுனா அரசியல் தான். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னைக்கு எந்த தொகுதி அவருடைய தொகுதி நின்னா ஜெயிப்பார், தனியாக நின்னா அவர் மட்டும் ஜெயிப்பாரா? இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது. 10% மேலே ஓட்டு வாங்க முடியாது. சரி 15%, 20%. எந்த தொகுதி? ஜெயலலிதானா நீங்கள் ஆண்டிப்பட்டி, எம்ஜிஆராக இருந்தால் அருப்புக்கோட்டை, பருகூர், எல்லாம் முட்டாப்பை இருக்கிற ஏரியா. அப்பாவி மக்கள் 500 ரூபாய் ஓட்டு போட்டுருவான். அவனுக்கு ஓட்டுடைய மரியாதையே தெரியாது. எங்கே அப்பாவி மக்கள் பாருங்கள், பருகூரில் ஓட்டு வாங்கி அந்த முதலமைச்சராகி பருகூரில் இருக்கிற வாச்சாத்தியில் தான் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள். அப்போ இந்த மக்களுக்கு அரசியலோ பொது அறிவோ விழிப்புணர்வோ இருந்தால் ஜெயலலிதா பருகூரில் ஜெயிக்க முடியுமா? ஏன் பாய்ஸ் காலையில் நிற்க வேண்டியதானே? சென்னையில் நிற்க வேண்டியதாங்க. ஏன் அந்த பருகூர் போகுது? புரியுதா உங்களுக்கு அரசியல்? அப்போ விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது தடுமாறிட்டு இருக்கார். இவர் எப்படி முதலமைச்சராக முடியும்? விஜய் கட்சியில் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா 2 பேர் எந்த தொகுதியில் நிற்கிறதுன்னு அவன் தொகுதி தேடிட்டு இருக்காங்க. ஆதவ் எங்க பாண்டிச்சேரியா? ஆதவ் பாண்டிச்சேரியில் நிற்கிறார். பாண்டிச்சேரி கூட பேசாமல் அஸ்ஸாம் போயிடலாம். பாண்டிச்சேரியில் தான் அவங்க மச்சான் இருக்கார்ல. பாண்டிச்சேரியில் மச்சா இருந்தால் ஜெயிச்சா தமிழ்நாட்டில் நிதியமைச்சராக முடியுமா? முடியாது. ஆனால் அவருக்கு பாண்டிச்சேரி குறி வைக்கிறாருன்னு சொல்கிறாங்களே. பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவரு ரெடி பண்ணுறாங்களே. இப்போ ஏன்னா இப்போ விஜயை பயன்படுத்தி பாண்டிச்சேரியை பிடிப்பதற்கு ஆதவ அர்ஜுனா முயற்சிக்கிறாரு. ஏன்னா அங்கே மச்சான் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சான் கட்சி ஆரம்பிச்சா மச்சான் கட்சியிலலாம் 16 எம்எல்ஏ வேணுங்க முதலமைச்சராக இருக்கு. 30 சீட் அங்கே மாகி ஏனா உட்பட 30 சீட்டில் 15 ஒரு சீட் 16 இருந்தால் முதலமைச்சர் ஆகிடலாம். ஆதவர்ஜினா அங்கே முதலமைச்சர் ஆகிடுவாரா? இல்லை பிளான் பண்ணுறாரான்னு பிளான் யார் வேணால் பண்ணலாம். நீங்கள் கூட பண்ணலாம். குட்டிகள் இருந்தால் பிளான் பண்ணலாம். மக்கள் ஓட்டு போடணும். கனவு அப்துல் கலாம் சொன்னதை போல தான் கனவு காணுங்கள். இல்லை பாண்டிச்சேரியை பொறுத்தவரை நான் ஏன் கேட்டேன்னா, பாண்டிச்சேரியில் இப்போ லாட்ரி மாட்டினோட மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம் சார்லஸ். இப்போ இவர் ஆதவ அர்ஜுனாவும் பாண்டிச்சேரியில் விஜயை கூட்டு போய் கூட்டம் போடுறாரு. தமிழக அரசியலை இன்னும் முழுமையாக படிக்கும். டக்குன்னு சரி பாண்டிச்சேரிக்கும் போகிறாங்க. இதை ஒரு பொது லைட்டாக ஒரு அரசியல் கூட்டமாக பார்க்குறதா, இல்லை விஜயை பயன்படுத்தி ஆதவ அர்ஜுனா பாண்டிச்சேரியை குறி வைக்கிறாருன்னு பார்க்குறதா? இல்லை அதெல்லாம் நீங்கள் அடிப்படையே இல்லைங்க. நீங்கள் சொல்லுற செய்திக்கு அடிப்படையே இல்லை. பாஜக என்ன பண்ணுறான்? பாஜக அங்கே ஆட்சியை பிடிக்கணும்னா பாஜக யாரோடு கூட்டி சேருதோ அவர்களுக்கு முஸ்லீம் கிறித்துவம் ஓட்டு போட மாட்டான். அப்போது பாஜக என்ன சொல்லுது? ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை இப்போ ஏற்கனவே பாஜகவில் எம்எல்ஏ இருக்கார், கள்ளலாட்ரி ஜான்குமார், ரிச்சர்டு ஜான்குமார், அவர் மகன் இப்போ அங்கே எம்எல்ஏ. இவர்கள் பூரா கிறிஸ்டியானிட்டி ஓட்டை பிரிச்சிருவோம். அதற்காக பாஜக விரட்டி ஜோஸாக்கு கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்கு. எல்லா கிறிஸ்டியானிட்டி ஆட்களுக்கும் பணத்தை கொடுத்து நீ ஓட்டை வாங்கிடு. நீ ஓட்டை வாங்கிட்டீங்கன்னா அங்கே காங்கிரஸ் ஜெயிக்காது, திமுக ஜெயிக்காது. காங்கிரஸ் திமுகவை ஜெயிக்க வைப்பது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தான். அவங்க இந்த ஓட்டை பிரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? முதலமைச்சர் ஆவதல்ல, என்ன வேலை? ஓட்டை பிரிக்கணும். ஓட்டை பிரிச்சிங்கன்னா பாஜகவுக்கு வழி ஈஸியாகிடும், வழி எளிதாகும். இதற்கான திட்டம்தான் அங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏன்னா எல்லாம் ஊழல் தானே. 250 கேஸ் நிலுவையில் இருக்குது மார்ட்டின் மேலே. மார்ட்டின் இப்போ பைபாஸு ஸ்டட்டு எல்லாம் உள்ளே வச்சுருக்காரு. உள்ளே போனால் என்ன ஆகும் கதை? சாம்ராஜ்யமே சரிஞ்சிடும். இதற்காக பாஜக எதை சொல்லுகிறதோ அது அப்படியே கேட்கிற கார்ப்பரேட் முதலாளிகள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறோம். புரியுதா? இதுதான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே ஃபார்முலா தான். பாஜக நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை அப்படியே கண்ட்ரோலில் வச்சிருக்கு. இப்போவும் கண்ட்ரோல் எப்போ வச்சிருக்கு சார்? 250 வழக்கு நிலுவையில் இருக்குங்க மாமனார் மேலே. மாமனார் குடிச்சோன்னா மருமன் கேட்க மாட்டாரா? அதுதான் குடும்பத்தை பிரிக்க வந்ததே அந்த மாப்பிள்ளை தான் அப்படின்னு மச்சான் சொன்னார்.
குடும்பத்து இப்போ அவருக்கு ஒரு பைசா எல்லாம் விரட்டி விட்டுருவாங்களா? அதே எப்படி 5 லட்சம் கோடி இருக்குங்க. மார்டின் எவ்வளோ இருக்குது? 5 லட்சம் கோடி பங்கு வருமா வராத ஆதவ மனைவி டெய்ஸிக்கு அந்த அம்மாவுக்கு வருமா வராதா? 1 லட்சம் கோடி வரும். குடும்பத்தை பிரித்தாலும் சரி, குடும்பத்தை ஒழிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பங்கா கொடுறா. கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்புறம் பங்கு வரும்போதே வழக்கும் சேர்த்து பங்கு வேணுமா வழக்கு வேணுமா? ஏன் பிஜேபி கேட்பான் டெல்லியிலேருந்து. நீங்கள் பாண்டிச்சேரி இந்த முறை பாஜக கூட்டணி எப்படி தெரியுமா வந்தது? ஜான்குமார் தொகுதியை பழைய காங்கிரஸ் நாராயணசாமிக்கு விட்டு கொடுக்குறாரு. இவர் தான் அவர் முதலமைச்சர் ஆக்குறார். யாரை? காங்கிரஸ் நாராயணசாமியை. நாராயணசாமி ஆட்சி கலைவர், ஆட்சி எம்எல்ஏ பதவி பறிபோவதற்கு யார் காரணம்? அதே ஜான்குமார் தான். இன்கம் டேக்ஸ் கமிஷனர் கூப்பிட்டாரு. 40 கோடி ரூபா நீ கள்ளலாட்டி வழக்கு இருக்கு. எவ்வளவு? 40 கோடி ரூபா நீ வேறு ஸ்டேட்டில் வாங்கி இங்கே விற்று வரி ஏமாற்றிருக்க. இந்தா என்ன உள்ள போகிறையா பாஜக போகிறையா? இல்லைங்க நான் பாஜக ரெண்டும் ஒன்று தான். அப்படி தான் பாஜக போனார். யாரை கவுத்துட்டு? இவர் நாராயணசாமிக்கு இவர் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிய பிறகு ஆட்சி கவுந்து போச்சு. ஆட்சி உருவாக்குறது யாரு? ஜான்குமார். ஆட்சியை கவுத்தது யாரு? ஜான்குமார். இப்போ பாஜகவில் எம்எல்ஏ, அவரும் எம்எல்ஏ, மகன் எம்எல்ஏ, பொண்டாட்டி எல்லாம் கும்பல எம்எல்ஏ. அங்கே அது பொண்டாட்டி எம்எல்ஏ இல்லை. நேராக பாஜக சேர்ந்தவங்க டெல்லிக்கு போகிறாங்க. அமைச்சர் கொடுங்க. யோ நான் சொல்கிறது மட்டும் செய்ய போயா வெற்றி விட்டான். இப்போ அடுத்து என்ன சொல்கிறான்? ஜோஸை வர வச்சு இங்கே நீங்கள் எல்லாம் கிறிஸ்டின் ஓட்டை பிரித்து தனி கட்சி ஆரம்பித்து அந்த ஓட்டை பூரா வாங்கிடணும். இதே ஃபார்முலா தான் எங்கே? தமிழ்நாட்டிலையும். இப்போ விஜயை அதிமுக கூட்டணியோடு சேர்ப்பதா, தனியாக நிற்க வைப்பதா, எது லாபம்னு இப்போ அமித்ஷா ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார். தாவேக்காவை மறைமுகமாக ஆட்டி படைக்கிறது பாஜக. வேற யாரு? அஜய் ரஸ்தோகின்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வந்துட்டு போகிறாரா? 41 பேர் மரணத்தில் விஜய் குற்றவாளினா கதை முடிஞ்சுது. விஜய் குற்றவாளினா அங்கே தனி நீதிபதி இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரிக்குது. அசரா கார்கிட்டருந்து செந்தில்குமார் ஜட்ஜிட்டு தப்பிச்சுக்கலாம், திமுக தப்பிச்சுக்கலாம். அவரு பெரிய செந்தில்குமார், பெரிய ஸ்டாலின், பட்டாபாஸ் யாரு? ஒன்றியத்தில் உட்காந்து ஷா பகதூர் ஷா, முகலாயருடைய கடைசி மன்னர் பகதூர் ஷா கொண்டு போய் வெள்ளைக்காரன் பர்மாவில் வச்சுருக்கான். தூக்கில் போட போகிறான். கெஞ்சரர் என்னை எப்படியாவது கொண்டு போய் என்னுடைய மூதாதையர்கள் ஆண்ட இந்தியாவில் புதைச்சிருக்கிறான். பாடி கூட இங்கே வரல. பகதூர் ஷாவுக்கே அந்த நிலைமை. அமித்ஷா நினைத்தால் விஜய் ஷாவுக்கு என்ன ஆகும்? விஜய் ஷா பகதூர் ஷாவை விட மோசமாயிரும். அதனால் இவர்கள் பூரா பல ஆயிரம் கோடி வச்சுருக்கான் சார். கம்யூனிஸ்டுகளும் நக்சலைட்டுகளும் தான் இழப்பதற்கு உயிரை தவிர ஒன்றுமே இல்லைங்கிறவன். இவர்கள் பூரா பல ஆயிரம் கோடி. அப்போ இவர்கள் யார்? பகதூர் படா ஷா சொன்னால் இந்த சோட்டா ஷாக்கெல்லாம் கேட்டு ஆகணும்.